எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள், நண்பிகள், உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. விஜய், விஜய் அண்ணா, விஜய் தம்பி, விஜய் தம்பி, நம்ம விஜய், நம்ம விஜய்ன்னு என்னடா இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க.